இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 1 லிட்டர் பாலை ஒரு வாணலியில் வச்சுருக்காங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். அதில் பாதி புழிஞ்சிருக்கா. 3-4 நிமிஷம் பொறுத்து அடுத்த பாதியில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கோங்க. ஒரு லெமன் போட்டு பால் திரிஞ்சு வந்துருச்சு. பால் பவுடர் 1 போட்டுக்கோங்க. சர்க்கரை அதே அளவுக்கு 1 கப்பு சர்க்கரை. பால் பவுடரை எடுத்த கப்புலேயே அதே அளவு சர்க்கரையும் ஈக்குவலாக எடுத்துக்கணுமா. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஓரளவுக்கு கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு. இந்த பால் பவுட்ரு நம்ம எடுத்து வச்சோம் பாருங்கள். 1 கப்பு மெஷர்மெண்ட் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு விஸ்கு கரண்டி அது மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுட்ரு, சர்க்கரை, அந்த பால் திரிஞ்ச பால் எல்லாமே சேர்ந்து கலந்து வரணும். ஒன்றா இருக்க நல்லாவே தெரியுதுங்களா. பால் பவுட்ரு போட்டனால கொஞ்சம் திக்காகும். ஒரு நெய் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். சாப்பிடும் போது அந்த நெய் ஃப்ளேவரு கெட்டி பதம் வர வரைக்கும். கெட்டி பதம் வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க சொல்கிறதுக்கு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது பாருங்கள், இந்த பதம் வந்தால் போதும், இறக்கிடலாம். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நெய் வந்து தடவி இருக்காங்க. தடவி வச்சிருக்கேன் நல்லா. அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். நெய் தடவின ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி ஈக்குவல் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கனமான டவல் வந்து டர்க்கி டவல் அது மாதிரி இருக்குது பாருங்கள். அது மாதிரி டவல் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு. சரி, நம்ம ரெடி. சூப்பர். இது மாதிரி பக்கத்தில் வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன நட்ஸ் உங்ககிட்ட இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நட்ஸ் இல்லைனாலும். அப்போ நம்ம கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி ரோஸ்டாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள். அதனால தான் அந்த மாதிரி டர்கி டவல் போட்டு நல்லா கவர் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. போதும் கூடமா சாப்பிடணும். எவ்வளோ நேரம் பேசுவோமா. வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இப்படி திருப்பமா பாட்டுப்பா ட்ரையா பண்ணி பாருப்பா. சூப்பராக இருக்குது பாருங்கள். நட்ஸ் தேவைன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.